அந்த பழைய பங்களாவில் 10 வருடங்களாக செயலிழந்து கிடந்த லேண்ட்லைன் போன் ஓர் அமாவாசை நள்ளிரவில் திடீரென ஒலிக்கத் தொடங்கியது. திடுக்கிட்டு போன அர்ஜுன் நடுங்கும் கைகளுடன் போனை எடுத்தான். மறுமுனையில் ஒரு சிறுமியின் மெல்லிய சிரிப்பு கேட்டது. "உன்னுடன் விளையாட நான் வரவா?" என்ற அந்த குரல் கேட்டதும் பயத்தில் உறைந்த அர்ஜுன் போனை வைத்துவிட்டு மாடி அறைக்கு ஓடி கதவை தாழிட்டான். ஆனால் நிசப்தமான அந்த அறையில் அவனது படுக்கைக்கு அடியிலிருந்து கீச் கீச் என்ற சத்தம் கேட்டது. குனிந்து பார்த்தபோது அங்கே யாரும் இல்லை. ஆனால் தரையில் ஈரமான பாதச்சுவடுகள் மெல்ல மெல்ல அவன் திசையை நோக்கி உருவாகிக் கொண்டிருந்தன. திடீரென அவனது கழுத்தின் பின்புறம் ஜில்லென்ற காற்று வீச ஒரு குரல் காதருகே கிசுகிசுத்தது. "கதவை தாழிட்டால் நான் வரமாட்டேன் என்று நினைத்தாயா? நான் ஏற்கனவே உள்ளேதான் இருக்கிறேன்." அர்ஜுன் திரும்பி பார்த்தான். அங்கே கண்களில்லாத வாய் தைக்கப்பட்ட நிலையில் ஒரு உருவம் அவன் முகத்திற்கு மிக அருகில் நின்றது. அதன் கைகளில் துண்டிக்கப்பட்ட போன் வயர்கள் இருந்தன. அடுத்த நொடி விளக்கு அணைந்தது. மறுநாள் அந்த போனை எடுத்த நண்பனுக்கு அர்ஜுனின் அலறல் சத்தம் மட்டுமே கேட்டது. "யாரும் உள்ளே வராதீர்கள்!"